டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் எது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ நீங்க இந்த ரெண்டு எக்ஸாம்ல எதுல வேணாலும் ப்ரிப்பரேஷனை பண்ணுங்க. பட் இதுக்கு முன்னாடி எப்படி எக்ஸாம்ல கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அதை நம்ம பார்த்தா மட்டும்தான் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது ஃபர்தரா நம்ம எப்படி ப்ரிப்பரேஷனை போடலாம், என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க, என்னென்ன லெசன்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராமருக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை லெசன்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை நம்ம சப்போஸ் படிச்சிருந்தா கூட நம்ம எவ்வளோதான் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றது டிஆர்பியோட ஒரிஜினல் கொஷின் பேப்பரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெஸ்மரைஸ் அகாடமிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் வேணுன்றவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த புக்கோடைய டீட்டெயில் எல்லாமே நான் சொல்கிறேன். அதனுடைய புக் எப்படி இருக்கும், ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம் அப்படின்றது எல்லாமே நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 2. ஸோ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 82 மார்க் எடுக்கணும். அந்த 82 மார்க் எடுக்கிறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருமே ஒன் ஆஃப் தி ரோல். அது கண்டிப்பா உங்களுடைய ஏதோ ஒரு மார்க்ல பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் எடுத்துக்கும். இல்லையா உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனை கொடுக்கறதுக்கு ஒரு பார்ட் எடுத்துக்கலாம், இல்ல நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு கண்டிப்பா இது ஒரு பார்ட்டா எடுத்துக்கலாம், இல்ல ரிவிஷன் கொடுக்கறதுக்கு கூட ஒரு பார்ட்டா எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் டெட் பேப்பர் 2ல தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி இட் இஸ் காமன் ஃபார் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ பேப்பர் 2ல பார்த்தோன்னா அந்த தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி இந்த 3 சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காமன் தான். அது ஆர்ட்ஸா இருக்கட்டும் இல்ல மேக்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே காமன். ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த காமன் கொஸ்டின் பேப்பரை எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணிடுறோம். பிளஸ் அது கூட உங்களுடைய மேஜர் சயின்ஸ் மேக்ஸோ இல்ல சோஷியல் சயின்ஸோ, ஸோ எது உங்களுடைய மேஜர் அப்படின்றத மென்ஷன் பண்ணி நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பை பண்ணிக்கலாம். ஸோ இது டெட் பேப்பர் 2 உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இதுல மொத்தம் எத்தனை கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்படின்னா ஓவராலா 23 செட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். என்னது இது 23 செட் கொஸ்டின் பேப்பர்? ஸோ இந்த 23 செட் கொஸ்டின் பேப்பர்ன்றது என்ன அப்படின்னா 2023ல டெட் எக்ஸாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமா நடத்தினாங்க. அதுல மல்டிபிள் பேட்ச். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 நாள் எக்ஸாம் நடந்துச்சு. அந்த 11 நாள்லயும் காலை மாலை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2க்கு நடந்திருக்கு எக்ஸாம். ஸோ இதுல சயின்ஸ் மேக்ஸுக்கும் அந்த தமிழ் கொஸ்டின் பேப்பர், இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர், சைக்காலஜி கொஸ்டின் பேப்பர் இருந்திருக்கும். அதே மாதிரி ஆர்ட்ஸுக்கு போனாலும் அதே மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்போ ஓவராலா எங்ககிட்ட எவ்வளவு கொஸ்டின் பேப்பர் கிடைச்சது அப்படின்னா மொத்தம் 23 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். ஒவ்வொன்றுத்துலயும் பார்த்தீங்கன்னா 30 MCQ பிளஸ் கீ எல்லாமே உங்களுக்கு இதுல அட்டாச்சா இருக்கும். இந்த புக் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு கொரியர் மூலியமா ப்ரொஃபஷனல் கொரியர் இல்ல எஸ்டி கொரியர், அப்படி இல்லைன்னா அப்பார்ட் ஃப்ரம் இந்தியன் போஸ்ட். ஸோ இது மூலியமா இது மூணுத்துல உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா இதை சென்ட் பண்ணி கொடுக்குறோம். இதுல உங்களுக்கு புக் இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்பதான் இதனுடைய இந்த புக் இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வாங்கினவங்களுக்கு இந்த பேட்டர்ன்ல கொடுக்கல. ஸோ அதை நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸ்பைரல் பைண்டிங் பேட்டர்ன்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி புக் இப்போ வந்திருக்கு. ஸோ அது தமிழுக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்குமே ஒரு புக் நாங்கள் கொடுத்துடுறோம். ஏன்னா இது மேஜர். அதுல மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்ற போது 23 செட் கொஸ்டின் பேப்பர் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் இருக்காது. என்னென்ன டேஸ்ல மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எக்ஸாம் நடந்ததோ அந்த கொஸ்டின் பேப்பர் இதுல உங்களுக்கு அட்டாச்சா இருக்கும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா புக் வந்துருச்சு எங்களுக்கு. சாரி, தமிழ் மீடியம் புக் வந்துருச்சு. சப்போஸ் நீங்க இங்கிலீஷ் மீடியமா இருக்கீங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு ஸ்பைரல் பைண்டிங்ல போட்டு கொடுத்துடுறோம். அடுத்தது சோஷியல் சயின்ஸ். சோஷியல் சயின்ஸ் ஒன்லி தமிழ் மீடியம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் இப்போதைக்கு டைப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் வேணும் அப்படின்னா நான் தமிழ் மீடியத்துல எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சோஷியல் சயின்ஸ்ல வேணும் அப்படின்னா நீங்க பை பண்ணிக்கலாம். அடுத்தது சைக்காலஜி.
சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திலே இருக்கும். ரீசன் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு சிலர் வந்து தமிழ் மீடியத்தில் படிப்பாங்க, ஒரு சிலர் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரெண்டுமே இருந்தால் தான் எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா தமிழ்லேயும் வந்து நான் பார்ப்பேன் ஒரு சில டேர்மு, ஒரு சில டேர்ம் வந்து இங்கிலீஷில் இருந்தால் தான் எனக்கு புரியும். அப்படின்றவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சைக்காலஜி கொஷின் பேப்பர் பைலிங்குவல்லே போட்டு தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஸோ இது வந்து பக்காவா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இங்கிலீஷ். இது ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஒரு வாங்கியிருக்கலாம். மேபி இந்த புக் வந்து பார்த்தோன்னா உங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம டெட் இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கும்போது இந்த ஒரு புக்கை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அட்டாச் பண்ணி நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, அப்புறம் உங்களுடைய மேஜர் சயின்ஸ் மேக்ஸாக இருக்கலாம், இல்லை சோஷியல் சயின்ஸாக இருக்கலாம். ஸோ ஓவராலாக நான் இந்த நான் புக்கும் வந்து வாங்கணும், உங்களுக்கு இந்த இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 வரும். ஸோ நோ டெலிவரி சார்ஜ். ஸோ உங்களுக்கு கொரியர் சார்ஜோ இல்லை எக்ஸ்ட்ரா வந்து எந்த ஒரு சார்ஜும் நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்காது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை அவுட் ஆஃப் தமிழ்நாடாக இருந்தால் கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த புக்கை நான் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணி கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதோ கடலூரில் இருக்கீங்க, இல்லை திருநெல்வேலியில் இருக்கீங்க, மதுரையில் இருக்கீங்க, சேலம், ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் என்ன ஊரில் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, அப்புறம் மேக்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்லை சோஷியல் சயின்ஸோ, ஸோ உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் தேவைப்படுதோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்டர் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணி 2-3 டேஸில் உங்கள் கைக்கு இந்த புக் வந்துடும். ஸோ இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில் நான் சொல்லிட்டேன். ஸோ 1500 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னுடைய நம்பர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை, தெரிலனா இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அகாடமியோட ஃபோன் நம்பர். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பருக்கு டைரெக்டாக கூகுள் பேல பேமெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அட்ரஸ், நீங்கள் இந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட், ப்ளஸ் வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, அப்புறம் உங்களுடைய மேஜர் இதை மட்டும் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொரியரில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். புக்கு 2 நாள் இல்லை 3 நாள் அதுக்கு மேலே வரல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எனக்கே கால் பண்ணிடலாம். புக்கு ஏன் இன்னும் வரல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த புக் வந்து எங்கே இருக்குது, ஸோ என்ன மாதிரியான எப்படி நீங்கள் போய் வாங்கணும், ஃபர்தராக நானே உங்களுக்கு வந்து கைட் பண்ணி கொடுத்துருவேன். சரி, ஓகே. இப்போ 1500 நம்ம சொல்லியிருக்கோம். சப்போஸ் யாராச்சும் இந்த புக்கை நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த இங்கிலீஷ் புக், இந்த பேப்பர் 2 உடைய இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக்கு யாருக்கிட்ட இருக்கு, நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அவங்க மட்டும் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் 1000 rupees மட்டும் பே பண்ணுங்க. மீதி இருக்கிற தமிழ், அப்புறம் சைக்காலஜி, அதுக்கப்புறம் சோஷியல் சயின்ஸ், ஸோ இந்த சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பை பண்ணிக்கலாம். இல்லை நான் சோஷியல் சயின்ஸுக்கும் வாங்கிட்டேன், இல்லை நான் சைக்காலஜியும் வாங்கிட்டேன், எனக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் தேவைப்படுது, தமிழ் மட்டும்தான் தேவைப்படுது, இல்லை மற்றபடியே வந்து சைக்காலஜி மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்னா ஸோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட் மட்டும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போடுங்க. அதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட் மட்டும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அது தேவைப்படுது, இன்ட்ரெஸ்டட், எனக்கு இந்த ப்ரைஸ் இருந்தால் ஓகே அப்படின்னா பை பண்ணுங்க, இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ இதுதான் டெட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருடைய ப்ரைஸ், ப்ளஸ் வந்து புக்கை நாங்கள் எப்படி சென்ட் பண்ண போகிறோம், நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணணும், ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து பேப்பர் 1 இருக்கீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கு நாங்கள் வந்து இன்னும் புக் வந்து பிரிண்டிங் முடிஞ்சு எங்களுக்கு வரல. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பைரல் பைண்டிங்கில் நான் வந்து இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பைரல் பைண்டிங்கில் பேப்பர் 1க்கான கொஷின் பேப்பருமே ரெடியாக இருக்குது. ஸோ பேப்பர் 1ல் வந்து 800 வரும் உங்களுக்கு ஓவராலாக. இதில் என்னென்ன வரும் அப்படின்னா தமிழ் வந்துடும், இங்கிலீஷ் வந்துடும், சைக்காலஜி வந்துடும், இவிஎஸ், அப்புறம் மேக்ஸ்.
ஸோ இது எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 800 ருபீஸ் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து 2 புக் வரும். ஸ்பைரல் பைண்டிங் போட்ட ஒரு 2 புக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான். இந்த பேப்பர் 2 உடைய ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து வந்திருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப லிமிடெட் காப்பீஸ் தான் நான் போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க முன்னாடியே பை பண்ணிக்கோங்க. சப்போஸ் லேட் ஆயிடுச்சு, புக் ஸ்டாக் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்து ஸ்பைரல் பைண்டிங்கில் உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் பண்ணியோ இல்லை பிரிண்ட் அவுட் போட்டோ நாங்கள் வந்து பைண்டிங் பண்ணி தான் நான் திருப்பி தர மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு வந்து கிடைக்கணும், இந்த புக்கு தேவைப்படுது அப்படின்னா புக்கு ஸ்டாக் காலியாகிறதுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்குறது பெஸ்ட். தேங்க்யூ.